ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 3 days 3 டாபிக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 ஜீரோ காஸ்ட் ஆர்கனைசர் தான் வந்து பார்க்க போகிறோம். தூக்கி போடுற ஒரு பொருளை வச்சு 4 இன்ட்ரெஸ்டிங்கான கிச்சன் டிப்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐடியா நம்பர் 1, ஃபர்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேலண்டர் அட்டை தான் எடுத்திருக்கேன். இதுக்கு நீங்கள் கார்ட்போர்ட் அட்டை வச்சுருந்தீங்க அப்படின்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி கட் பண்ணுறது நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு எந்த லென்த் வேணுமோ ஸ்கேலை வச்சு கத்தி நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஒரு 10 தடவை அந்த மாதிரி கிழிச்சிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் இப்படி பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அழகாக எந்த பிசுறுமே இல்லாமல் சூப்பராக வந்து கட் ஆகி வந்துடும். இந்த மெத்தட் தான் நான் வந்து கேலண்டர் அட்டை கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறேன். ஒரு 10 டைம் ஒரு ஸ்கேலை வச்சு நேராக அந்த மாதிரி கோடு போட்டு நம்ம யூஸ் பண்ணுற கத்தியை வச்சு போட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அழகாக வந்து கட் பண்ணி வந்துடும். இப்போ நான் 2 பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். ரொம்ப அந்த கேலண்டர் நீளத்துக்கே இல்லாமல் சின்னதாக இருக்கிற மாதிரி பார்த்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்ததாக இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ரோல் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பாப்பாவுக்கு வந்து அட்டை வாங்கினப்ப லாஸ்ட்டாக எண்டில் வந்து இந்த ரோல் வந்து வச்சுருந்தாங்க. அந்த ரோலை தூக்கி போடாமல் நான் வந்து அந்த ரோலை எடுத்து வச்சுருந்தேன். அதை நான் வந்து 4 பீஸாக நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். சப்போஸ் இந்த ரோல் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா கேலண்டரை நல்லா சுருட்டிட்டு கம் போட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அதை நாளாக கட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த இதில் வந்துட்டு நான் வந்து A4 பிரிண்டட் கலர் பேப்பர் தான் நான் வந்து ஒட்ட போகிறேன். இது வந்து ஸ்டேஷ்னரி ஷாப்பில் அவைலபிளாக இருக்கும். நான் வந்து அப்படியே பல்காக வந்து வாங்கியிருந்தேன். 100 பேப்பர் வந்து வாங்கியிருந்தேன். இது உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கிஃப்ட் பேப்பர் ஒட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா கலர் பேப்பர் கூட நீங்கள் வந்து போட்டு ஒட்டிக்கலாம். உங்கள் கிச்சனில் ஏதாவது தீம் வேணும், ஏதாவது கலர் வேணும் அப்படின்னா எந்த கலரில் நீங்கள் ஒட்டுறீங்களோ அந்த கலரில் நீங்கள் வந்து ஒட்டி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த 2 இதுலேயுமே நான் வந்துட்டு ஃபுல்லாக வந்து இந்த பிரிண்டட் A4 கலர் பேப்பரை வந்து ஒட்டிக்கிறேன். அடுத்ததான் அந்த ரோல் செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ரோலுக்கும் நான் வந்து இதே பிரிண்டட் பேப்பர் போட்டு ஒட்டி ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அடி பேஸுக்கு வந்து நான் வந்து வாட்டர் பாட்டில் மூடி வந்து 4 மூடி எடுத்திருக்கேன். வாட்டர் பாட்டில் மூடி, பெயிண்ட் பாட்டில் மூடி எல்லாத்தையும் கலந்து தான் எடுத்து வச்சுருக்கேன். உங்ககிட்ட எது இருக்கோ நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பெயிண்ட் பாட்டிலோட மூடி தான் வந்து எடுத்திருக்கேன். க்ளூகன் போட்டு ஒட்டுறேன். க்ளூகன் தான் போட்டு ஒட்டணும்னு கிடையாது. ஃபெவிபாண்ட் தாராளமாக யூஸ் பண்ணலாம். பட் யூஸ் பண்ணிவிட்டு அது ஒரு நாள் ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்துட்டு திங்ஸ் வந்து வைக்க முடியும். க்ளூகன் வந்து 70 ருப்பீஸ்லேருந்தே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஷாப்பில் கேட்டு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ரொம்ப காஸ்ட்லிலாம் கிடையாது. இப்போ நம்ம செஞ்சு வச்சு அந்த 4 ரோலையும் ஒட்டிட்டு மேலே அந்த ஷீட்டையும் ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்ம க்யூட்டான ஸ்பைஸ் ரேக் வந்து ரெடி ஆகிடும். இதை நம்ம அமேசானில் காசு கொடுத்தோ இல்லை ஆன்லைனில் காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்னு எந்த அவசியமே கிடையாது. இது வச்சதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம கவுண்டர் டாப்பே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது. இதை வந்து நீங்கள் ஒரு காஃபி கார்னராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பாட்டிலில் வந்து காஃபி தூள், டீ தூள், சர்க்கரை, சுக்கு பொடி, இஞ்சி அது மாதிரி நிறையா வந்து எல்லாத்தையும் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நாட்டு சர்க்கரை அது மாதிரி எது வேணாலும் நீங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். கிச்சன்லேயா இருக்கட்டும், பெட்ரூம்லேயா இருக்கட்டும், ஹால்லையா இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி க்யூட்டாக ஒரு மணி பிளான்ட் வச்சிட்டிங்கன்னா நம்ம கிச்சன் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஐடியா நம்பர் 2, நெக்ஸ்ட் ஐடியா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கார்ட்போர்ட் பீஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். டிவி, மல்லிகை ஜாமான்லாம் வரும்ல, அந்த மாதிரி அட்டைப்பெட்டி தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ நமக்கு 2 செமி சர்க்கிள் வந்து தேவைப்படுது. அதனால் வீட்டில் இருக்க ஒரு பிளேட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு செமி சர்க்கிள் வந்து வரைஞ்சிக்கிறேன். இப்போ ஒரு மாதிரியே செமி சர்க்கிள் இல்லாமல் 2 செமி சர்க்கிள் வந்து நான் வந்து வரைஞ்சிக்கிறேன். மொத்தம் நமக்கு வந்து 4 பீஸ் வந்து தேவைப்படும். ஒரு அட்டையில் வந்து 2 பீஸ் வந்து வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டு இப்போ சிசர் வச்சு அடி பாட்டம் வந்து நல்லா சமமாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 4 பீஸ் கட் பண்ணிவிட்டேன். ஒரு பீஸில் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு பீஸை மேலே ஒட்டிடுங்க. அதே மாதிரி இன்னொன்றுக்கும் இப்போ நமக்கு 2 பீஸ் வந்து கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு வந்து அதே கார்ட்போர்டில் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக சின்னது 2 பெருசு 2ன்னு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம முன்னாடி எப்படி ஒன்றோட ஒன்று ஒட்டினோமோ அதே மாதிரியே வந்து ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்க அந்த செமி சர்க்கிளில் அந்த 4 பீஸையும் நம்ம வந்து ஒட்டிக்க போகிறோம். ஃபெவிகால் அப்ளை பண்ணி தான் நான் வந்து ஒட்டுறேன். இது 4 தான் வைக்கணும்னு கிடையாது. நீங்கள் வந்து 5, 6 எவ்வளோ வேணாலும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இப்போ வச்சாச்சு. இப்போ மறுபடியும் அது மேலே ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு நம்மளோட இன்னொரு செமி சர்க்கிள் இருக்குல்ல, அதை வந்து இது மேலே வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா வந்து காய வச்சுருங்க. இது காஞ்சிட்டு இருக்கிற டைம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கார்ட்போர்ட்லேயே வந்துட்டு மயிலோட அந்த தலை வந்து நான் ரெடி பண்ணிக்கிறேன். இது யாராவது இப்போயே என்னன்னு கெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ அந்த மயிலோட தலையும் அதே மாதிரி 2 பீஸ் வந்து வரைஞ்சிட்டு கட் பண்ணிவிட்டு அதே மாதிரியே ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். ஒரு பீஸும் ஒட்டிக்கலாம். 2 பீஸ் ஒட்டினீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ஒரு 3D எஃபெக்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இது அப்படியே வந்து ஒட்டாமல் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் மூடியை வந்து ஒட்டிட்டு அதுக்கப்புறம் ஒட்டினோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்க்குறதுக்கு ஒரு 3D எஃபெக்டில் கிடைக்கும். இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. எனக்கு எதுவுமே வேணாம், அந்த செமி சர்க்கிளோடே போதும் அப்படின்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த மயில் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மயில் மாதிரி செஞ்சுக்கலாம்.
இப்போ அதுக்கு தலையில் வந்து அந்த கொண்டைக்காக பட்ஸை வந்து கட் பண்ணி ஒட்டிக்கிறேன். பின்னாடி வந்து அந்த ஃபெதர்ஸ் வேணும் அப்படின்றதுக்காக இந்த வேஸ்ட்டு யூஸ் அண்ட் த்ரோ ஸ்பூன் இருக்கும்ல, அந்த ஸ்பூனை தான் நான் வந்துட்டு இது மாதிரி ஒட்டிக்கிறேன். ஒரு பானிபூரி கடையில் 2 பானிபூரி வாங்கிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 2 ஸ்பூன் கொடுங்களேன் அப்படின்னு கேட்டால் கொடுத்துருவாங்க. நான் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமே ஒரு 9 ஸ்பூன் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 4 நாள் பானிபூரி வாங்கி சாப்பிட்டீங்க அப்படின்னாவே ஃபுல்லாக வந்து ஒட்டிக்கலாம். அடுத்ததாக வந்துட்டு அந்த மூக்குக்கும் பட்ஸுக்கும் எல்லாத்துக்கும் வந்துட்டு இந்த மாதிரி கலர் பண்ணிக்கிறேன். உடம்புக்கும் வந்து பீட்ஸ் வந்து ஃபுல்லாக வச்சு கவர் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், நம்ம க்யூட்டான ஆர்கனைசர் ரொம்ப அழகாக வந்து ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே நீங்கள் ஷெல்ஃபில் வைக்கிறதுனாலும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். தாராளமாக நிற்கும். ஏன்னா நம்ம வந்து 4 இது வந்து ஒட்டியிருக்கோம். இது வந்து நம்ம நைஃப் ஹோல்டராக தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். கிச்சன் கவுண்டர் டாப்லேயே இருக்கட்டும், இல்லை டைனிங் டேபிள்லேயோ அந்த மாதிரி நைஃபு, சிசர் அதெல்லாம் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளோட ஸ்பைஸ் ரேக் பக்கத்துலேயே வந்து அந்த பீகாக் ஸ்டாண்டு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா அது மாதிரி ஷெல்ஃபில், அதாவது டைல்ஸில் வந்து ஒட்டிட்டீங்க அப்படின்னா இன்னுமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். டபுள் சைட் டேப் டைல்ஸில் நல்லாவே வந்து ஒட்டும். ஸோ ஒட்டாது அப்படின்னு வந்து சொல்லவே தேவையில்ல. தாராளமாக நீங்கள் வந்துட்டு டைல்ஸில் இது மாதிரி டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிக்கலாம். சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். மேலேருந்து பார்க்குறதுக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்ப க்யூட்டான ஆர்கனைசர். ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமுக்கு சென்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடி அபவுட் செக்ஷனில் இருக்குது. ஐடியா நம்பர் 3. நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஊதுபத்தி, அகர்பத்தி பாக்ஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இந்த பாக்ஸை ஃபஸ்ட்டு க்ளோஸ் நல்லா வந்து செலோ டேப் போட்டு க்ளோஸ் பண்ணி செக்யூர் பண்ணிடுங்க. மேலே இருக்க போர்ஷனை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. இது மாதிரி உங்களுக்கு எத்தனை பாக்ஸ் தேவைப்படுதோ அத்தனை பாக்ஸ் எடுத்துக்கலாம். நான் வந்து 3 பீஸ் வந்து எடுத்திருக்கேன். அடுத்தது ஒரு கேலண்டர் அட்டை எடுத்துகிட்டு அதே மாதிரியே பிரிண்டட் பேப்பரை மேலே ஒட்டிக்கிறேன். நான் அந்த ஸ்பைஸ் ரேக்குக்கு மேட்சாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக அதே கலரில் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெறும் கேலண்டர் அட்டை அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக எல்லா பக்கமும் போட்டு பேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அகர்பத்தி பாக்ஸு, அந்த பாக்ஸுக்கு அடியில் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இது மாதிரி 3 பாக்ஸையும் லைனாக வந்து ஒட்டிக்கோங்க. ஒட்டி முடிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு இது இன்னும் கொஞ்சம் நல்லா சேஃப்டியாக இருக்கணுன்றதுக்காக நம்ம நோட் புக்குக்கெலாம் போடுவோம்ல அட்டை, அந்த அட்டையை அந்த மாதிரி பீஸாக கிழிச்சிட்டு நடுவில் வந்து இந்த மாதிரி ஒரு மேட் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஈரமாக வச்சாலும் ஒன்றும் ஆகாது. இதை என்னவா யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கட்லரி ஆர்கனைசராக தான் யூஸ் பண்ண போகிறோம். மாடுலர் கிச்சன் வச்சுருக்கவங்களுக்குலாம் தெரியும். நம்ம ட்ராவ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி லேயரில் வந்து நமக்கு கிடைக்கும். நான் மேட்சாக இருக்கட்டும்னு அந்த கலரில் வந்து ஒட்டியிருக்கேன். ஸோ நம்ம வீட்டிலேயே நம்ம கையால் செஞ்ச சூப்பரான ஆர்கனைசர். இந்த டிவைடர் டேபிள் ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் முடிஞ்சால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ அந்த டிவைடர் டேபிளுக்கு கீழே நம்மளோட அந்த கட்லரி செட்டை வந்து வச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி இழுத்துட்டு நம்ம ஸ்பூன் வந்து வேணும் அப்படின்னா எடுத்துக்கலாம். கட்லரி செட் தான் வைக்கணும் அப்படின்னு கிடையாது. ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு வளையல், தோடு, பாசி அது மாதிரி வச்சுக்கலாம். இல்லை பீரோவில் ஷெல்ஃப்லலாம் வச்சிங்க அப்படின்னா ப்ளவுஸ் மடித்து வச்சுக்கலாம், ஷாக்ஸ் மடித்து வச்சுக்கலாம். அது மாதிரி மல்டி ஆர்கனைசராக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஐடியா நம்பர் 4 ரொம்பவே சிம்பிளான ஒரு ஐடியா தான். தூக்கி போடுற கொட்டாங்குச்சி வந்து தூக்கி போடாமல் இந்த மாதிரி படிக்கு பதிலாக அந்த அரிசி அளக்கிறது, அதுக்கப்புறம் துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு அது மாதிரி இதில் வந்துட்டு போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இந்த 4 டிப்புமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த டிப் பிடிச்சிருக்கு அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூடவே வந்துட்டு க்ரீன் கலர் ஹார்ட் சிம்பிளை கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.